வணக்கம். இன்னைக்கு நாம டேட்டா கட்டமைப்புகள், அதாவது இந்த டேட்டா ஆர்க்கிடெக்சர்ஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. உங்க பிசினஸ்க்கு எது சரி, எப்படி ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது, எப்படி உருவாக்குறதுன்னு நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு அலசலாம். கண்டிப்பா. இதுல ஒரு நல்ல வரி இருக்கு. மிகச்சிறந்த கட்டமைப்பு ரொம்ப சிக்கலானதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது மதிப்ப திறமையா கொடுத்தா போதும். ரொம்ப சரி. இது வெறும் டெக்னாலஜி விஷயம் மட்டும் இல்ல பாருங்க. இது ஒரு முக்கியமான பிசினஸ் வியூகம். ஆமா. ஏன்னா இப்போ டேட்டாவோட அளவும் சரி, வகைகளும் சரி, பயங்கரமா பெருகிட்டே போகுது. அப்போ சரியான கட்டமைப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள்ல பல வடிவங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. சரி, அப்போ கொஞ்சம் விரிவா பாப்போமா? இந்த முக்கிய வடிவங்கள் டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா லேக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க வச்சிருக்கிற குறிப்புகள் படி ஒவ்வொன்னும் எப்போ சரியா வரும்? நிச்சயமா. முதல்ல டேட்டா வேர்ஹவுஸ். இது பெரும்பாலும் அந்த கட்டமைக்கப்பட்ட டேட்டா, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. குறிப்பா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் BI ரிப்போர்ட்டிங்க்கு. இதோட பெரிய பிளஸ் என்னன்னா நல்ல வேகம், அப்புறம் தரவு கட்டுப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஆனா புதுசா வர்ற டேட்டா வகை இல்ல மெஷின் லேர்னிங் மாதிரி விஷயங்களுக்கு இதுல கொஞ்சம் சவால்கள் இருக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு தான் டேட்டா லேக் வந்துச்சா? அதுல எல்லாத்தையும் போடலாம்னு சொல்றாங்களே. ஓரளவுக்கு ஆமா. டேட்டா லேக் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மூல டேட்டாவை, அதாவது ரா டேட்டாவை, அது ஸ்ட்ரக்சர்டா இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கலாம், எல்லாத்தையும் சேமிக்க உதவும். மெஷின் லேர்னிங்குக்கு ரொம்ப ஏத்தது. செலவும் கொஞ்சம் குறைவுதான், நெகிழ்வுத்தன்மையும் அதிகம். ஆனா ஆனா குறிப்புகள்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. இத சரியா கவனிக்கலன்னா இது ஒரு டேட்டா குட்டையா மாறிடும். அடா, டேட்டா குட்டையா? அதாவது யூஸ் பண்ண முடியாத டேட்டா குவியல் மாதிரி. அதேதான். தேவையற்ற டேட்டா சேர்ந்து எதை தேடுறதுனே தெரியாம போயிடும். ஓ, அப்போ அந்த குட்ட பிரச்சனை இல்லாம அதே சமயம் லேக்கோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் வேணும்னா அதுக்கு தான் டேட்டா லேக் ஹவுஸ் வந்திருக்குமோ? கரெக்ட். நீங்க சொல்றது சரிதான். லேக்கோட அந்த நெகிழ்வுத்தன்மையும் வேர்ஹவுஸோட ஒருவிதமான ஒழுங்கு, நம்பகத்தன்மை, இது ரெண்டையும் இணைக்க முயற்சி பண்றது தான் அது. அப்போ BI, AIML எல்லாத்துக்கும் ஒரே இடம். ஆமா, அந்த ஐடியா தான். ஆனா நடைமுறையில அந்த ஒருங்கிணைப்பு அவ்வளோ சுலபம் இல்லைன்னு குறிப்புகள் சொல்லுது. அதுல சில சவால்கள் இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்டா மெஷ். மெஷ், இது கொஞ்சம் புதுசா இருக்கே. ஆமா, இது ஒரு பரவலாக்கப்பட்ட அணுகுமுறை. டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி. பெரிய நிறுவனங்களுக்கு இது நல்லா செட் ஆகும். எப்படின்னா? அதாவது ஒவ்வொரு பிசினஸ் டீமும், உதாரணத்துக்கு சேல்ஸ் டீமு, மார்க்கெட்டிங் டீமு, அவங்கவுங்க டேட்டாவை ஒரு ப்ராடக்ட் மாதிரி அவங்களே நிர்வகிப்பாங்க. இது வேகத்தை கூட்டும், சுதந்திரம் கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன? இதற்கான அந்த அடிப்படை பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்க ஆரம்பத்துல கொஞ்சம் முதலீடு தேவைப்படும். அதை சரியா கணிக்காம விட்டுட்டா அப்புறம் கஷ்டம்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஓஹோ, இது பெரிய ஆர்கனைசேஷனுக்கு. சரி, அப்போ இந்த ரியல் டைம்ல டேட்டா வேணும்னு சொல்றாங்களே, அதுக்கு நிகழ்வு சார்ந்த ஸ்ட்ரீமிங், ஈவெண்ட் ட்ரிவன் ஸ்ட்ரீமிங் கட்டமைப்பு இருக்கு. டேட்டா உருவாகும் போதே அப்போவே ப்ராசஸ் பண்றது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆன்லைன் பண மோசடி கண்டுபிடிக்கிறது, ஃப்ராட் டிடெக்ஷன், பங்கு சந்தை நிலவரம், இந்த மாதிரி ரொம்ப கம்மியான நேரத்துல பதில் தேவைப்படுற இடங்களுக்கு இது சரி. சரி சரி. இது இல்லாம ஆன் பிரமிஸ்ல கொஞ்சம், கிளவுட்ல கொஞ்சம்னு கலந்து பயன்படுத்துற கலப்பின பலமேகக்கணி அமைப்புகளும் இருக்கு. தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடே அப்பா, இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ எப்படிங்க நம்ம தேவைக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கிறது? பார்க்க நல்லா இருக்குன்னு ஒரு புது டெக்னாலஜிக்கு போயிட முடியாதே. நிச்சயமா முடியாது. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. இங்கதான் நம்ம குறிப்புகள்ல இருக்கிற அந்த முக்கிய முடிவு காரணிகள் கை கொடுக்குது. சொல்லுங்க. முதல்ல உங்க பிசினஸ் தேவை என்ன? சும்மா ரிப்போர்ட் எடுத்தா போதுமா, இல்ல AML பண்ணணுமா? டேட்டா உடனுக்குடன் வேணுமா? இது முதல் கேள்வி. ஓகே. அடுத்து, உங்ககிட்ட எவ்வளோ டேட்டா இருக்கு, என்ன மாதிரி டேட்டா, அது எவ்வளோ வேகமா வரணும்? லேட்டன்சி, உங்க டீமுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுமா? உங்க பட்ஜெட் என்ன? டேட்டாவை எப்படி பாதுகாப்பா ஒழுங்கா நிர்வகிக்க போறீங்க? கவர்னன்ஸ், இது எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்போ சிம்பிளா ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்றீங்க. குறிப்புகள்ல கூட பில்ட் வாட் யூ நீட் நவ், ப்ரூவ் வேல்யூ, தென் க்ரோ ஆன் பர்பஸ்னு இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா அதோட மதிப்பை நிரூபிங்க. அப்புறம் தேவைப்பட்டா திட்டமிட்டதை வளர்த்துக்கோங்க. ஆனா அப்படி சிம்பிளா ஆரம்பிச்சா நாளைக்கு பிசினஸ் வளரும்போது பிரச்சனை வராதா?
அப்போ எப்படி இத பேலன்ஸ் பண்றது? நல்ல கேள்வி. சிம்பிளா ஆரம்பிக்கிறதுன்னா எதிர்காலத்தையும் யோசிக்காம இருக்கிறது இல்ல. தேவையில்லாத சிக்கல்களை ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது. முதப்படி என்னன்னா, உங்க பிசினஸ் தேவைகள், அதாவது யூஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, ஆமா. அத டெக்னிக்கல் தேவைகளோட சரியா பொறுத்துங்க. என்ன ரிப்போர்ட் வேணும், அதுக்கு என்ன டேட்டா, எவ்வளவு சீக்கிரம் வேணும்னு ஒரு கேபிஐ வச்சு முடிவு பண்ணுங்க. கருவிகளை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். சரி. அடுத்த படி. 2வது படி, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யற மிக எளிமையான கட்டமைப்பு எதுவோ, மினிமம் வயபிள் ஆர்கிடெக்சர் MVA, அதை தேர்ந்தெடுங்க. ம். 3வது படி, அது நல்லா வேலை செய்தான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் படிப்படியா புதுசா விஷயங்களை சேருங்க. பில்ட் இன்கிரிமெண்டலி. எடுப்பிலேயே எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராதீங்க. ம். ஓகே, ஓகே, புரியுது. ஆக மொத்தத்துல இந்த சரியான டேட்டா கட்டமைப்பை தெரிந்தெடுக்கிறதுங்கிறது நம்மளோட குறிப்பிட்ட பிசினஸ் தேவை, நம்ம டீமோட திறமை, எதிர்கால வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சரியா பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயம். அடுத்தவங்க இதை யூஸ் பண்றாங்கன்னு நாமளும் பண்ணக்கூடாது. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல, ஒரு தொடர் பயணம். உங்க பிசினஸ் மாறும்போது, உங்க தேவைகள் மாறும்போது, உங்க கட்டமைப்பும் அதோட சேர்ந்து மாறணும், உருவாங்கணும். ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு புது டெக்னாலஜியை நீங்க யோசிக்கும்போது அது உங்க இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ் கூட எப்படி ஒத்து போகும், கம்பேட்டபிலிட்டி. உங்க டீமால அதை கத்துக்கிட்டு இயக்க முடியுமா, ஸ்கில்ஸ். மறைமுக செலவுகள் உட்பட மொத்த செலவு TCO எவ்வளோ ஆகும், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா இருக்குமா, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப விளக்கமா நம்ம குறிப்புகளை வச்சு தெளிவுபடுத்துனீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்க பிசினஸும் சரி, டெக்னாலஜியும் சரி, இப்படி வேகமா மாறிட்டே இருக்கு. இந்த சூழல்ல நீங்க அமைச்சிருக்கிற இந்த டேட்டா கட்டமைப்பு காலப்போக்குல உங்க தேவைகளுக்கு பொருத்தமானதா, ஃபிட் ஃபார் பர்பஸ் இருக்கிறத எப்படி நீங்க தொடர்ந்து உறுதி செய்வீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.